தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணிய நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய எண்ணங்களும் எப்பையும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம கூடவே நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு யாரை வச்சுருக்குறோம்? ஒரு பெரிய சார்ஜரை வச்சுருக்குறோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம சார்ஜர் எப்பயுமே எதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம்? நம்மளுடைய ஃபோனோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஏதோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா அது எப்பயுமே நம்ம ஏற்றிக்கிடணும், எப்பயுமே அதை ஃபுல்லாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எங்கே போனாலும் சார்ஜர் மோட தான் நம்ம இருப்போம். நம்ம போகிறது இல்லைனாலும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பையில் ஒரு பவர் பேங்க் வச்சுருப்பாங்க, சார்ஜர் வச்சுருப்பாங்க. அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா அவங்க ஃபோனில் இருக்கிற சார்ஜ் இறங்கிடவே கூடாது. அது இறங்கிருச்சுன்னா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? அது நமக்கு உதவி செய்து தானே. அப்போ அதை நம்ம ஃபுல் சார்ஜில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஃபுல் சார்ஜில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கூட யார் இருக்காங்க? நம்ம ஏசப்பா எப்பயுமே நம்ம கூட இருக்கிறாங்க குட்டீஸ். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போய் நம்ம டவுன் ஆகலாமா? கண்டிப்பாக நம்ம ஆகவே கூடாது குட்டீஸ். அப்போது நம்மளோட லைஃப்பில் எப்பயும் நம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பவர் பேங்க் நம்ம கூட இருந்தது, அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே நமக்கு சோர்வோ எப்பயுமே நமக்கு போராட்டமோ வந்தது கிடையாது குட்டீஸ். நம்ம இப்படி நினச்சிட்டு இருக்கையில் இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தோணுது? அது இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு நான் இப்படி நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் மாறுதல் ஆகுது. அது ஏசப்பா என்கிட்ட நீ இப்படி நினச்சிட்டு இருக்கியா, நீ இப்படியும் தான் யோசிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி தோணுது குட்டீஸ். பிலிப்பியர் 4:5 படியாம், நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். இந்த வசனத்தை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏசப்பா என் கூட இருக்கணும்ப்பா, அவர் தான் என்னை பூஸ்டப் பண்ணுறாரு, அவர் தான் என்னை வழி நடத்துகிறாரு, அவர் தான் என்னை நிறைவாக்குறாரு அப்படிங்கிற மனநிலையை ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? இந்த வசனத்தின் மூலமாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறாங்க. ஆமாம், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூடவே இருந்து உன்னை எப்பையும் நிறைவை வச்சுக்கிறதுக்காக தான் என்னுடைய எல்லா விதமான செயல்களும் இருக்குது. ஆனால் நீ அப்படி நிறைவு அடையும் போது உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நீ பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு காலமும் என்னோட குடும்பம் என்னோட பிள்ளைங்க தான், இல்லை எனக்கு பிடிச்சமான பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிற யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் எப்பயுமே நான் இருந்தது கிடையாது. என்னுடைய பார்வையில் எல்லாருமே எனக்கு என்னுடைய பிள்ளைங்க தான், அவங்களுக்கு தேவையான உதவியை நான் தான் முன்னின்று செய்வேன் அப்படிங்கிற
அந்த உடனிருப்பை நம்மளிடத்துல ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க குட்டீஸ். அதுதான் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கணும், அவர் மூலியமாக தான் நம்ம லைஃப் சார்ஜ் ஏறணும், நம்ம அவர் மூலியமாக தான் நிறைவாகணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் நம்ம ஏசப்பாட்ட இருந்து எடுத்துக்கிடணும். அப்படிப்பட்ட கேரக்டர் ஒருவேளை நம்மளிடத்துல இல்லை, நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்மளை மட்டுமே சார்ந்து நம்ம சுயநலமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம அவரிடத்துல இருந்து சார்ஜ் ஏற்றிக்க முடியாது, அவர்கிட்டத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது குட்டீஸ். ஸோ நம்ம எப்பயும் நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதனால ஒருவேளை மற்றவங்க அஃபெக்ட் ஆவாங்களோ, அதனால ஒருவேளை மற்றவங்களுக்கு எதுவும் குறைபாடு வந்துருமோன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம கருத்தில் வச்சு நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஒரு செயலை செய்து முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவரிடத்துல இருந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும், எப்பயும் நம்ம ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே இருப்போம் குட்டீஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு புதிய ஒரு மாறுதலை கொடுத்தது குட்டீஸ். ஸோ இந்த மாதத்தோட இறுதியில் இருக்கிறோம், நாளைக்கு புதியதொரு மாதத்தை தொடங்க போகிறோம். அப்படிப்பட்ட மாதத்தில் ஏசப்பா நமக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இதை இந்த மாதத்தோடையே விட்டுட்டு போயிடாமல் இதை நம்ம அடுத்த மாதத்துக்கான ஒரு குறிக்கோளாக எடுத்து நம்ம செய்வோம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பை நிறைவாக்குறதுக்கான வழி நம்மளை குறித்து மட்டும் யோசிக்கிறது இல்லை, ஏசப்பா போலவே தன்னை சூழ்ந்திருக்கிறவங்களையும் குறித்து ஒரு காரியத்தை செய்கிறதுல தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு செயல்படுவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட போய் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஏசப்பா, அந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற உண்மை போன்ற இருதயத்துக்காக நன்றி. அதில் உண்மை போன்ற எண்ணங்களை நாங்கள் வளர்த்து உமக்குரியதை உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு வழி கொடுங்க, வழிகாட்டுங்க. புதியதொரு மாதத்தை உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து போக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமீன்.